இந்த கோவக்காய் வச்சு எப்படி சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு மெழுகுபுரட்டி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். கழுகி எடுத்த கோவக்காயை இந்த மாதிரி நைஸாக ஸ்லாண்டிங் ஷேப்பில் ரவுண்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட வந்து 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீளமாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி சின்னதாக கட் பண்ணிய தேங்காய் அதிலேக்கு போட்டு ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி வந்து கோவக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுடுங்க. இடையில் நல்லா கலர் விட்டு மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். அப்புறம் மூடி துறந்த இடையில் கலர் விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் எல்லாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா வணங்கி வந்துடும். இந்த மாதிரி ஆகும்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் இவையை போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கோவக்காய் மெழுக்கு புரட்டு ரெடியாக இருக்குது. சாப்பாடுன்ற கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.